ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 19/4/2024 அன்றைக்கி பார்த்தா நடைபெற போகுது. இப்போ அந்த தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்துவது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னமான அறிவிப்புனா, அதாவது உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் வாக்களிக்கலான்ற மாரி தமிழக தலைமை தேர்தலில் பார்த்தா தெரிவித்திருக்காரு. அதாவது நீங்கள் ஓட்டு போடுவதற்கு ஓட்டர் ஸ்லிப் இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டர் ஸ்லிப் உங்கள் கைக்கு வரலனாலும் சரி, நீங்கள் உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தாவே போதுமானது, நீங்கள் தாராளமாக வாக்களிக்கலான்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஊர்லேயுமே உடைய பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட ஓட்டர் ஸ்லிப் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஓட்டர் ஸ்லிப் கொடுத்தானா பாருங்கள், கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஓட்டர் ஸ்லிப் பார்த்தா கம்பல்சரி கிடையாது. ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தாவே போதுமானது, நீங்கள் இந்த மக்களவைத் தேர்தல் தாராளமாக நீங்கள் வாக்களிச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு பாருங்கள். பேர் இருந்தால் 100% நீங்கள் வாக்கு அளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை கொண்டு போகலாம், அல்லது ஆதார் கார்டோ ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான வாக்கை நீங்கள் செலுத்தலாம். ஓகே, இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேர் இன்னுமே எனக்கு பார்த்தா ஓட்டர் ஸ்லிப் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதன் காரணமாக தான் இந்த அப்டேட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்தா தேர்தல் அதிகாரி இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஓட்டர் ஸ்லிப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் போதுமானது, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு உங்களுக்கான வாக்கை நீங்கள் செலுத்தலாம். ஓகே, ஸோ எப்படி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கதா செக் பண்ணுறது, ஓட்டர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ண நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.